Hey guys, welcome back to WebTech Tamil. Last video binary number system, data sizes, types of storage devices இப்படி கம்ப்யூட்டர் பேசிக்ல முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். அது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்ஸ் அதையும் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேசிக்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாம் கீபோர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கீபோர்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, அதோட யூசேஜ் என்ன, எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஒன்றில் போட்டுருங்க. ஸோ நம்மளோட வீடியோஸை எப்போவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலோட க்ரோவுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட முக்கியமான டிவைஸ். ஏன்னா கீபோர்டு மூலமாக கம்ப்யூட்டருக்கு டேட்டா, கமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதனால தான் அது ஒரு இன்புட் டிவைஸ்னு சொல்லப்படுது. ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 6 ரோஸில் மொத்தமாக 104 கீஸ் இருக்கும். ஆனால் சில கீபோர்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் கீஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த கீஸில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக ப்ளே பட்டன், சவுண்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற கீஸ், ஸ்க்ரீன் பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய கீஸ், இப்படி கொஞ்சம் கீஸை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், அடுத்து கீபோர்டில் இருக்க டைப்ஸ் ஆஃப் கீஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ்கேப் கீ, ஃபங்க்ஷன் கீ, அல்ஃபா நியூமெரிக் கீஸ், அதாவது அல்ஃபபெட்டிக்கல் கீஸையும் நியூமெரிக் கீஸையும் சேர்த்து நாம் இப்படி சொல்கிறோம். பங்க்சுவேஷன் கீஸ். பங்க்சுவேஷன் கீஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப், கமா, ஈக்குவல், ப்ளஸ் இப்படி சிம்பிள்ஸ் இருக்க கீஸை தான் பங்க்சுவேஷன் கீஸ்ன்னு சொல்கிறோம். மோடிஃபையர் கீஸ், கண்ட்ரோல் கீ, ஆல்ட் கீ, ஷிஃப்ட் கீ, இது மூணையும் சேர்த்து மோடிஃபையர் கீஸ்ன்னு சொல்கிறோம். சிஸ்டம் கமாண்ட் கீஸ், நியூமெரிக் கீபேட், நேவிகேஷன் கீஸ், மெனு கீ, விண்டோஸ் கீ, கேப்ஸ்லாக் கீ, டேப் கீ. இப்போ நாம் கீஸோட வகைகளை பார்த்தோம். அடுத்து அதோட பயன்பாட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெப் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் டிசைன் பண்ணுறோம். உதாரணமாக ஸ்மால் பிஸ்னஸ் வெப்சைட், பிளாக்ஸ், போர்ட்ஃபோலியோ சைட்ஸ், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சைட்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ், இ-காமர்ஸ் சைட்ஸ், இப்படி பல டைப்ஸில் டிசைன் பண்ணுறோம். மேலதிக விவரங்களை ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும். உங்களுக்கும் ஒரு வெப்சைட் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திரும்ப வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக எஸ்கேப் கீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்கேப் கீ அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீ. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போது அதை சேவ் பண்ண போகிறீங்க. சேவ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் பாப்அப் ஆகும். ஸோ அந்த டைமில் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை கேன்சல் பண்ண இல்லைனா க்ளோஸ் பண்ண எஸ்கேப் கீ யூஸ் ஆகுது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கு அல்லது ஒரு யூனிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த கீஸ் பயன்படுத்தப்படுது. இந்த கீஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் கீ, ஆல் கீ, ஷிஃப்ட் கீ, இதுங்களோட வேறொரு ஃபங்க்ஷனுக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணப்படுது. இந்த கீஸ்க்கெல்லாம் பொதுவான ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் இது வேறுபடலாம். உதாரணமாக பார்த்தோம்னா F5 கீ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா டெஸ்க்டாப் ஒரு ஃபோல்டர் ரீஃப்ரெஷ் ஆகும். ஆனால் இதே F5 கீ மற்ற அப்ளிகேஷனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறொரு ஃபங்க்ஷனை பண்ணும். அடுத்து சிஸ்டம் கமாண்ட் கீஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ பற்றி பார்த்தோம்னா டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சிம்பிள் டேர்மில் சொன்னால் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க யூஸ் பண்ணப்படுது. ஒன்ஸ் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் அப்படியே இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரோல் லாக்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் லாக் கீ என்ன பண்ணுன்னா, அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அனாவசியமாக ஸ்க்ரோல் ஆகாது, லாக் ஆகி இருக்கும். இது பெரிய எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸல் ஷீட்டில் ஒரு செல்லில் கர்சரை வச்சுட்டு ஸ்க்ரோல் லாக் ஆன் பண்ணிவிட்டு அதை ஏரோ கீஸில் மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகாமல் அந்த ஷீட்டே நகர்றதை பார்ப்பீங்க. ஸோ இது பெரிய ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போது போஸ்ட் பிரேக் கீ பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீயை பெருசாக யூஸ் பண்ணுறது குறைவு. விண்டோஸ் கீயும் பிரேக் கீயும் ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க முடியும். அதே மாதிரி
சில கேம்ஸில் கேமை போஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ சில ஸ்பெஷல் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு இந்த கீ ரொம்ப ரேராக யூஸ் ஆகுது. நியூமெரிக் கீபேட் நம்பர்ஸை குயிக்காக என்டர் பண்ணுறதுக்கும் கால்குலேஷனை ஈஸியாக பண்ணுறதுக்கும் இது கீபோர்டோட ரைட் சைடில் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இந்த கீபேடை யூஸ் பண்ண முன்னாடி நீங்கள் நம்லாக் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டு தான் டைப் பண்ணணும். அந்த கீ ஆன் ஆகலைன்னா டைப் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் நேவிகேஷன் கீஸ். ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட்டில் கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸில் ரீப்ளேஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஹோம் கீ, என் கீ, பேஜ் அப் கீ, பேஜ் டவுன் கீ இந்த கீஸ் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனை தான் பண்ணும். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டு லாஸ்ட் பேராகிராஃபில் இருந்துக்கிட்டு ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு வர முடியும். அதே மாதிரி பேஜ் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு வரதை பார்ப்பீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்டில் இருந்து இன்ஸ்டன்ட்டாக லாஸ்ட்டுக்கு போக என் கீயும் விட்டு விட்டு போக பேஜ் டவுன் கீயும் யூஸ் ஆகுது. அப்புறம் எரோ கீஸை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 4 டிரெக்ஷனுக்கும் மூவ் ஆக பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்போ மோடிஃபை கீஸான கண்ட்ரோல் கீ, ஆல்ட் கீ, ஷிஃப்ட் கீ இதெல்லாத்தையும் பற்றி பார்க்கணும். இந்த 3 கீஸும் பெரும்பாலும் தனியாக ஒர்க் ஆகாது. இதெல்லாம் இன்னொரு கீஸோட சேர்ந்து தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். மற்ற ஒவ்வொரு கீஸோடையும் சேரும் போது வேறு வேறு டாஸ்க்கு பண்ணும். இது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வேறுபடலாம். அடுத்து மெனு கீயை பற்றி பார்த்தோம்னா நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணும் போது வர்ற ஆப்ஷன்ஸ் தான் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணும் போதும் வரும். மவுஸோட ரைட் கிளிக்கு பதிலாக மெனு கீ, அவ்வளோதான். விண்டோஸ் கீ இது விண்டோஸ் பட்டனை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது இல்லாமல் சிஸ்டம் ரிலேட்டான ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் கீயோட ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்படி சிஸ்டம் சம்மந்தமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த கீ பயன்படுத்தப்படுது. ஓகே, அடுத்து என்டர் கீயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கர்சரை அடுத்த லைனோட ஸ்டார்டிங்க்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஆர் கமாண்டை அல்லது ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கீ யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கர்சர் அடுத்த லைனில் ஸ்டார்ட்டுக்கு போய் நிற்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு சப்மிட் ஆகும். பேசிக்காக சொன்னால் ஆமாம் அப்படின்னு சிஸ்டத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கீயை பயன்படுத்துகிறோம். இப்போ பேக்ஸ்பேஸ் கீனா என்னன்னு பார்க்கலாம். இது டைப் பண்ணும் போது தேவையில்லாத கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ண பயன்படுத்தப்படுது. அதாவது டைப் பண்ணின எழுத்தை அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஃபோல்டரில் ஒரு ப்ரௌசரில் பேக்வர்ட் ஆகிறதுக்கு பேக்ஸ்பேஸ் கீயை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறது டைப் பண்ணும்போது ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேரக்டருக்கான ஸ்பேஸை விட்டு கர்சர் நிற்கும். இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ண முடியும். அடுத்து கேப்ஸ்லாக் கீ பற்றி பார்ப்போம். இந்த கீயை ஆன் பண்ணிட்டு டைப் பண்ணிங்கன்னா அல்ஃபபெட்டிக் கீஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் ஆகும். ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்ப சிம்பிள் லெட்டர்ஸில் டைப் ஆகும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா டேப் கீயை பற்றி பார்த்துருவோம். இப்போது ஸ்பேஸ் பாரை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேரக்டருக்கான ஸ்பேஸை விட்டு கர்சர் நிற்கும். ஆனால் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்பேஸை விட்டு கர்சர் நிற்கும். ஓகே, ஃபைனலாக ஆல்ஃபா நியூமெரிக் கீஸ் பற்றி பார்ப்போம். ஆல்ஃபபெட்டிக்கல் கீஸையும் நியூமெரிக் கீஸையும் சேர்த்து நாம் இப்படி சொல்கிறோம். ஸோ இந்த கீஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நாம் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறோம். அதில் பங்க்சுவேஷன் கீஸும் சேரும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் கீஸ், நியூமெரிக் கீஸ், பங்க்சுவேஷன் கீஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போது கீபோர்டில் சரியாக டைப் பண்ணுற முறையை பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம டைப் பண்ண முதல் நம்மளோட விரல்களை கீபோர்டில் குறிப்பிட்ட சில கீஸ்க்கு மேலே வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கீஸ்க்கு மேலே இன்னும் அடுத்து இந்த கீ இருக்குது, இதுக்கு கீழே இந்த கீ இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் ASDF இப்படி 4 கீயும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ரைட் சைடில் JKL செமிகோலன் இப்படி இந்த 4 கீஸையும் எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு தான் நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே எந்த கீ இருக்குது, அதுக்கு கீழே எந்த கீ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் நம்ம டைப் பண்ணும்போது. ஸோ நான் லெஃப்ட் சைட்லேருந்து வரேன். சுண்டு விரலை Aயில் வச்சுக்கணும். அதே மாதிரி மோதிர விரலை Sலையும், நடுவிரலை Dலையும், ஆள்காட்டி விரலை Fலையும் வச்சுக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஆள்காட்டி விரலை Jலையும், நடுவிரலை Kலையும், மோதிர விரலை Lலையும், சுண்டு விரலை செமிகோலன்லையும் வச்சுக்கணும். பெருவிரல் ரெண்டையும் எப்படியும் நாம் ஸ்பேஸ் பாருக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ டைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். ஸோ நமக்கு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இந்த கீஸுக்கு மேலே இப்போ ஏக்கு மேலே என்ன இருக்குது, Q இருக்குது, W இருக்குது, அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு ஒட்டோவாக நம்மளோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். எந்த கீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்த கீஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ
ஸோ இப்போ ஏக்கு மேலே கியூ இருக்குது, அதே மாதிரி டபிள்யூ இருக்குது, அதே மாதிரி கேக்கு மேலே ஐஓ அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைப் பண்ண. நீங்கள் அடிக்கடி டைப் பண்ணிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் எங்கே நிற்கல இருக்குன்னு சொல்லி. ஸோ டைப் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் டைப் பண்ணணும். இப்போ பெருவிரல் ரெண்டையும் நீங்கள் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பெருவிரலில் தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாருக்கு யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போக. அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் உள்ள பெருவிரலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றது என்னென்னா, நீங்கள் டைப் பண்ணுற போது இந்த 2 பகுதியையும் கீழே இதில் வைக்கிற மாதிரி டைப் பண்ணாதீங்க. இப்போ அப்படி கீழே வச்சு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போக இந்த 2 பக்கமும் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் கையை தூக்கி வச்சுருந்து தான் டைப் பண்ண பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நின்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் மேலேயும் கீழேயும் உங்களோட வேல்களை வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வலி தரும். ஸோ டைப் பண்ணும்போது இப்படி நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் விரலில் வச்சு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் கீபோர்டை பார்த்து பழகி டைப் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் கீபோர்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு தான் டைப் பண்ணுற மாதிரி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கீபோர்டை பார்த்து டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ எப்படியும் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் கீபோர்டை பார்த்து டைப் பண்ண வேண்டி வரும். நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் இந்த கீக்கு மேலே இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தே தான் நீங்கள் டைப் பண்ண பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் டைப் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். ஓகே கைஸ், கீபோர்ட் பற்றி இப்போ விளக்கமாக பார்த்தோம். கீபோர்ட் ஷார்ட்கட் பற்றின இன்னொரு வீடியோவில் இந்த கீஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். அதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.